ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரஞ்சித் அவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவர் இன்றைக்கி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கார். இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நீதி வேண்டி நாம் என்ன செய்ய போகிறோம்? தலித் இயக்கங்கள் எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும், அதே மாதிரி சமூக அக்கறை இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும். இந்த மாதிரி நிறைய குழுக்களை ஒன்றிணைத்து நாம் ஒரு பேரணி நடத்த போகிறோம். வர்ற சனிக்கிழமை 20ஆம் தேதி மதியம் 3 மணி அளவில் சென்னை எழும்பூரில் நினைவேந்தல் பேரணி. அனைத்து தலித் கூட்டமைப்பின் தலைவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பல்வேறு சங்கங்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்ளும் எழுச்சிமிகு பேரணியில் 1000 அணி திரள்வோம், வாருங்கள், ஜெய் பீம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் அதுக்கு கீழே வந்திருக்கக்கூடிய கமெண்ட்ஸை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அப்பா காது கொடுத்து கேட்க முடியாது, வாய் கூசும். ஏண்டா இதுக்கு மேலே உனக்கு என்னடா நீதி வேணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் மரியாதை இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி. இதே ரஞ்சித் அவர்களை உயரமாக வச்சு பேசியவர்களும் அவர்களாகத்தான் இருப்பாங்க. அது பல நேரங்களில் ஒரு கட்சிக்கு சார்பாக, ஒரு சித்தாந்தத்துக்கு சார்பாக அவருடைய பேச்சுக்கள் இருக்கும்போது அவரை உயர்த்தி பேசுவதும், மனசாட்சிக்கு இயல்பாக மனசாட்சியுடன் பல கேள்விகளை கேட்கும்போது அவரை வசைப்பாடியும், ஈவன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களையே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஆதங்கம் ரஞ்சித் போன்ற மனிதர்களுக்கு இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங்னா யார் தெரியுமா, அவர் பெரிய ரவுடி தெரியுமா, எத்தனை கொலை வழக்கு இருக்குது தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அவர் ஒரு ரவுடியாக சித்தரிக்கப்பட்டது, பலராலும் எதிர்க்கப்பட்டது. அதே ரஞ்சித் அவர்களிடம் என்னப்பா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஒருத்தர் என்கவுண்டரில் போட்டாங்க, இதுக்கு பிறகும் நீதி வேண்டி நீ என்ன செய்ய போகிற, என்ன கிழிக்க போகிற, அப்படி இப்படின்னு சொல்லி பல கருத்துக்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. அத்தனை கருத்துக்களையும் போட்டவர்களுக்கு ஒரு பொதுவான ஒற்றுமை என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு நீளம் இருக்கிற மாதிரி அந்த பக்கமாக கருப்பு சிவப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு கொலை வழக்கு அப்படிங்கிறது கிடையாது. நாம் சாதாரணமாக நமக்கு இப்போது அந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை, நடுநிலைமையாக இருந்து மக்களாக இருந்து பார்க்கக்கூடிய நேரங்களில் இன்றைக்கி ஒரு கொலை வழக்கு அப்படின்னு சொல்கிறத யார் சந்தித்திருக்கிறார்கள்? நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கியமான ஒரு பொறுப்பாளர் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறார். அதுவும் மதுரையில். அவருடைய பெயர் நாதாகா நிர்வாகி பாலசுப்ரமணியன் அப்படிங்கிறது தான். இந்த பாலசுப்ரமணியன் அவர்கள் இதற்கு பின்னாடி என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சீமான் அவர்கள் கொஞ்சம் கேள்வியாகவும் கேட்டு வராங்க. ரவுடிகள் அட்டகாசம் அப்படின்னு சொல்லும்போது வேறு 2 தொலைக்காட்சிகளில் என்னால் நேரடியாக பார்க்க முடிந்தது, ரவுடிகளுக்கு யார் அடைக்கலம் கொடுத்து வருகிறார்கள். நல்ல வேளைக்கு கட்சியினுடைய பெயரெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ நம்ம ஊடகத்துக்கு கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு. அந்த தைரியம் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறி தான். ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த பதிவை கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். இது தமிழ் பொக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். ரஞ்சித் அவர்களுடைய அந்த ஒரு செயல்பாடு, அதுவும் ஆம்ஸ்ட்ராங் அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார், அவரை வெட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னதிலிருந்து அவரை அடக்கம் செய்யும் வரை மாரி செல்வராஜ் அவர்களாக இருக்கட்டும், ரஞ்சித் அவர்களாக இருக்கட்டும், திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்க கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் ஒரு கட்டத்துக்கு மேலே திருமாவளவன் அவர்கள் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, நேராக திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை எடுத்து அரசாங்கம் செய்கிறது சரிதான், அரசாங்கம் கொலையாளிகளை கைது செய்து விட்டது, அவங்க தான் கொலையாளிகள் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி விட்டோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் மாறிட்டார். அதே திருமாவளவன் அவர்கள் சரணடைந்தவர்கள் கண்டிப்பாக இந்த கொலையை செய்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, அதுக்கு பின்னாடி இருந்து யாரோ இயக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உதிர்த்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாவம், அவருடைய விசுவாசம் அவரை காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லி அவர் விட்டுடலாம், ஏன்னா பின்னாடி வாரார். ஆனால் ரஞ்சித் அவர்கள் அப்படி கிடையாது. அவரும் எப்படி இந்த தலித்திய மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நன்மை செய்ய வேண்டும், எந்த சித்தாந்தமாக இருந்தாலும் சரி அது எல்லாமே நமக்கு எதிராக தான் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் உணர வேண்டும். நான் சாப்பிட்றது, நான் பேசுகிறது உனக்கு கஷ்டமாக இருக்குது, நீ கோபப்படுறனா பிரச்சனை ஏன்ட்ட கிடையாது ஓன்ட்ட தான் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ரஞ்சித் அவர்கள் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய இழப்பை மிகப்பெரிய அளவில் அவருடைய மன வருத்தமாக பார்த்து அவர் என்ன சொன்னார்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே ஆம்ஸ்ட்ராங் அவர்களை இழந்து விட்டோம், ஆனால் அவர் நமக்கு போட்டு தந்த அந்த பாதை அப்படியே தான் இருக்குது, அந்த பாதையில் நாம் பயணிப்போம், அதைவிட வீரியமாக பயணிப்போம், அவருக்கான அந்த ஒரு ஆத்மா சாந்தி அடைவதற்கு நாம் இதை தான் செய்யணும் அப்படிங்கிற லெவலில் நிறைய ட்வீட்லாம் போட்டார். ஸோ இந்த இடத்துல ஆம்ஸ்ட்ராங்க்கு நீதி வேண்டி அப்படின்னு சொல்லும்போது இது ஆளும் கட்சிக்கு எதிராக பார்க்கப்படுகிறது. அதனால தான் ரஞ்சித் அவர்களை நிறைய பேர் வசைப்பாடுகிறார்கள், வேறு எந்த காரணமும் கிடையாது. இந்த நேரத்தில் அதிமுக ஆட்சி செய்திருந்தால் ரஞ்சித் அவர்களை இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஊடகங்கள் பெருசாக பேசியிருப்பாங்க, ஒரு ஹீரோவாக காண்பிச்சிருப்பாங்க. பாருங்க, அதிமுகவுக்கு எதிராக ரஞ்சித் அவர்கள் கிளர்ந்து எழுந்து விட்டார், எந்த அளவுக்கு அவர் அமைதி பேரணி அப்படி இல்லைன்னா நினைவேந்தல் பேரணியை நடத்துகிறார், நமக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே ஊடகங்கள் பேசியிருக்கும். தயவு செஞ்சு மக்களே, நானும் 10 நாள் வீடியோ போடலைன்னா என் முகத்தை நீங்கள் மறந்துடுவீங்க.
ஆனால் அதே நேரத்தில் இந்த ஊடகம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, பெரிய பெரிய ஊடகங்கள், அவங்கெல்லாம் ஒரு பொய்யை பல முறை உங்ககிட்ட சொல்லி அதை நம்ப வைக்கிறதுக்கு பல நபர்களை முன்னாடி கொண்டு வந்து அதை டிபேட் நடத்தி ஒட்டுமொத்தமாக நம்ம மைண்டே என்ன செஞ்சிருவாங்க, மழுங்கடிச்சிருவாங்க. இதுதான் உண்மை, இது பொய். சத்தியமாக சொன்னால் உண்மை வேறு எதுவாக இருக்கும், ஆனால் இவங்க சொல்கிற பொய்யை உண்மை அப்படின்னு சொல்லி நம்ப வச்சுருவாங்க. இது இங்கே மட்டும் நடக்கிற பொலிட்டிக்ஸ் கிடையாது, வேர்ல்டு லெவலில் நடக்கக்கூடிய பொலிட்டிக்ஸ். இது தான் நம்ம மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஃபேக் செய்திகள் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல. ஆனால் இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன், ஃபேக் செய்திகள் அப்படின்னு சொல்லி உண்மையை இருட்டடிப்பு செய்து விடுவார்கள். ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய பல கேள்விகளுக்கும் இப்போ பா ரஞ்சித் அவர்கள் ஒரு பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ திருவேங்கடம் அப்படின்னு சொல்கிற ஒரு ரவுடியை தான் சுட்டு கொண்டுட்டாங்களே, இதுக்கு பிறகு என்ன நீதி வேண்டும் அப்படின்னு சொல்கிற கேள்விக்கு பா ரஞ்சித் அவர்கள் என்ன பதில் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது எல்லாமே அந்த 20ஆம் தேதி நினைவேந்தல் பேரணியில் அவர் பேசக்கூடிய வார்த்தைகளிலிருந்து தான் நமக்கு தெரிய வரும். சரிப்பா, இது ஒரு விஷயமா இருக்கட்டும். இந்த பாலசுப்ரமணியன் அப்படின்னு சொல்கிற நாதாகா, நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி 3 பேரால் கொலை செய்யப்பட்டார், ஓட விரட்டி கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? உடனே நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் முதல் அறிக்கை என்ன அப்படிங்கிறத சப்மிட் பண்ணுறாங்க. குடும்ப தகராறு, 2 கொலை வழக்கு ஆல்ரெடி இவர் மேலே இருக்குது, எனவே இது குடும்ப தகராறின் காரணமாக கொலை செய்யப்பட்டிருக்கலாம், அரசியல் காரணங்கள் எதுவும் இப்போதைக்கு தெரியல, முதல் கட்ட விசாரணையில் தெரியவில்லை அப்படிங்கிறத அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, பெரிய அளவில் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததாக இதை சீமானவர்கள் எப்படி எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கொலையாளிகளை உடனடியாக கைது செய்யாவிட்டால் மாநிலம் முழுவதும் போராட்டம் வெடிக்கும். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு அறிவிப்பு, ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கட்டுள்ளது என்பதற்கு பாலசுப்ரமணியனின் படுகொலை ஒரு கொடும் சாட்சி சொல்லிட்டாங்க, ஒரு கொடும் சாட்சி. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சட்ட ஒழுங்கு சீர்கட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சட்ட ஒழுங்குலாம் தமிழ்நாட்டில் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னவங்களுக்கு மறுபடியும் சீமானவர்கள் சொல்லியிருக்காரு, பாலசுப்ரமணியனின் படுகொலை ஒரு கொடூர சாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவரையும் கூலிப்படையினரை கொண்டு எளிதாக வெட்டி சாய்த்து விடலாம் என்றால் எங்கு இருக்கிறது சட்ட ஒழுங்கு? ஒரு பயம் வருமா வராதா? எதுக்கெடுத்தாலும் கூலிப்படையினரை வைத்து வெட்டி சாய்த்து விடலாம் அப்படின்னு சொன்னால் சட்ட ஒழுங்கு, மக்கள் நிம்மதியாக வாழ முடியுமா? எந்த இடத்துல சட்ட ஒழுங்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க. என்ன செய்கிறது காவல்துறையும் உளவுத்துறையும்? காவல்துறை அப்படின்னு சொல்கிறது ஒரு காவல்துறை ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கமாக நீங்கள் உளவுத்துறை அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா தமிழ்நாட்டில் ஏதாவது கலவரம் வெடிக்குமா, தமிழ்நாட்டில் முக்கியமான தலைவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, 2 அரசியல் கட்சிக்கு இடையே ஏதாவது பிரச்சனை இருக்கா, யூடியூபர்ஸ் என்ன பேசிகிட்டு இருக்காங்க, இது எல்லாத்தையுமே உளவுத்துறை என்ன செஞ்சிட்ருக்கோம், ரகசியமாக கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். அப்போ இப்படிலாம் ரகசியமாக கண்காணிக்கக்கூடிய உளவுத்துறை கண்ணிலையும் மண்ணை தூவி விட்டு இத்தனை படுகொலைகள் நடக்கிறதே, இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் அவர் கேட்டிருக்கார். அரசியல் கட்சி தலைவர்கள் நிர்வாகிகளுக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் எளிய மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சீமானவர்களால் கேட்கப்பட்டிருக்கிறது. என்னையா பாதுகாப்பு இருக்க போகுது, எங்களுக்கே இந்த பிரச்சனை, அரசியல் கட்சினா ஒரு 4 பேர் எப்போவுமே உங்கள் கூடயே இருப்பாங்க, ஒரு 10 பேர் அங்கேருந்து வருவாங்க, தொண்டர்கள் வருவாங்க, இப்படி கூட்டமாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஆம்ஸ்ட்ராங்லாம் என்ன சாதாரண மனுஷனா இல்லை, அவருக்கு கூட்டணியாக இல்லாட்டி ஒரு கூட்டமாக ஒரு 4-5 பேர் எப்போவுமே இருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி ஒரு 8 பேர் ஒரு 11 பேர் அவரை வெட்டி சாய்ச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போதும், இந்த பாலசுப்ரமணியன் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர், அவர் ஓட வெட்டி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதும் எளிய மக்களுக்கான பாதுகாப்பு என்ன அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமானதா இல்லையா? உண்மையிலேயே சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களாக நீங்கள் பார்க்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் சொல்லுங்கள். நான் சொல்லிட்டேன், நீங்கள் சொல்லிட்டீங்க, இல்லை அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வலம் வரட்டும். ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் தான் எனக்கான ஸ்ட்ராங், எனக்கான பூஸ்டப். நல்லா தான் பேசுகிற விக்கி, இல்லை இந்த இடத்துல நீ ஏதோ சின்னதாக அப்படி இருக்குது, இல்லை இந்த தமிழ்நாட்டில் இப்படி இருக்குது, நீங்கள் பேச ஆரம்பித்தாதான் இங்கே ஏதாவது மாற்றம் நடக்கும். நம்ம பேசாமல் அமைதியாக இருக்க அடிமைகள் மாதிரி மாறிக்கொண்டே இருப்போம். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு கூட வராமல் போய்விடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, நில அபகரிப்பு வழக்கில் தலைமறைவாக இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கேரளாவில் கைது. 100 கோடி ரூபாய் நில அபகரிப்பு வழக்கில் இப்போ அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற தகவலும் வந்திருக்கிறது. இதெல்லாம் என்னப்பா நில அபகரிப்பு? பூரா ரவுடி பயிலும் இங்கே தான்யா இருக்கான். பூரா ரவுடி பயிலுக்கும் கட்டிலுக்கு அடியிலையா மறைஞ்சிருக்க, வெளியே வாங்கலை, ஐயா கூப்பிட்றாரு. அடைக்கலம் கொடுத்த விசிகா பிரமுகரும் கைது. கும்பகோணம் கவுன்சிலர், அது எத்தனாவது வார்டு, அதனுடைய கவுன்சிலர் விசிகாவை சார்ந்த ஒரு நபர், அவருடைய பெயர் என்ன அப்படின்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா அலெக்ஸு கூட சேர்ந்து நிறைய பேர் இருக்காங்க போல். அவங்களுடைய மனைவி கவுன்சிலராக இருக்காங்க. ஒரு மொத்தத்தில் விசிகாவினுடைய ஒரு டோட்டல் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க வீட்டில் அசாதாரணமான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு யாரோ தகவல் கொடுத்துருக்காங்க. போலீஸும் வந்து என்னப்பா இங்கே யாரெல்லாமோ நடமாட்டம் இருக்காமல் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இங்கெல்லாம் யாரும் இல்லையா, இங்கெல்லாம் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போலீஸ் காவல்துறை அதிகாரிகளையே இந்த கவுன்சிலர், அவங்களுடைய சொந்தக்காரங்க,
வக்கீல்கள் எல்லாரும் சேர்ந்து தடுத்துருக்காங்க. உள்ளலாம் வந்து செக் பண்ணக்கூடாது. அப்போ இவங்க சொல்கிறாங்க கோர்ட் ஆர்டர் இருக்குது, நாங்கள் செக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னி உள்ளக போகிறாங்க. அப்படி உள்ளக போகும்போது ஒரு கட்டில், அந்த கட்டிலுக்கு மேலே கை உடைப்பட்ட ஒரு நபர் அப்படி படுத்திருக்காரு. இவ்வளோதானே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிடையாது. அதுக்கு கீழே பார்க்கும்போது தான் ரவுடிகள் ஒவ்வொரு நபர்களாக வெளியில் வராங்க. கிங் ஆண்டனி, அர்னால்டு ஆண்டனி, பாலசுவாமி, அஜய் அப்படின்னு சொல்கிற 4 பேர் ஒரு கட்டிலுக்கு கீழே படுத்திருக்காங்க. அவங்கள வெளியில் எடுக்கிறாங்க. அப்படி வெளியில் எடுத்தது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு மேலே நிறைய பல வழக்குகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த வழக்குகள் மட்டும் கிடையாது, அவங்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களாக 22 கூர்மையான ஆயுதங்களையும் கையகப்படுத்தியது காவல்துறை அதிகாரி. இதெல்லாம் ஏதாவது நியூஸ் சேனலில் வந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா பாலிமரில் மட்டும் சொல்லியிருக்காங்க. அது இணையதளத்தில் வந்திருக்கு. நீங்கள் பார்த்த இல்லாட்டி நீங்கள் பார்க்கக்கூடிய ஊடகங்களில் வந்திருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. 4 ரவுடிக்கு ஒரு கவுன்சிலர் வீட்டில் அடைக்கலம் கொடுத்து 22 கூர்மையான பொருட்களை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 22 கூர்மையான ஆயுதங்கள் இது ரவுடிகள் பயன்படுத்தினது கிடையாது. நாங்கள் மாட்டுக்கறியை வெட்டி அதை விற்போம். மாடுகளை வெட்டுவதற்கும் மாட்டுக்கறியை அப்படியே சின்ன சின்னதாக கொத்துறதுக்கும் தான் இந்த மாதிரி கத்தியெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? அலெக்ஸ், அந்த கவுன்சிலர் உங்களுடைய வீட்டில் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா மாட்டுக்கறியை வெட்டுறோம், வீட்டுக்குள்ளேயே ஆயுதம் எப்படியா வச்சிருப்பா அப்படின்னு கேட்டால் அதுக்கெல்லாம் பதில் கிடையாது. ஸோ நீ வந்து ரவுடிக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி இந்த அலெக்ஸ் அவர்களையும் அந்த விசிகாவினுடைய பிரமுகரையும் என்ன செஞ்சிருக்காங்க? அரெஸ்ட் பண்ண போன போது அங்கேயும் மறுபடியும் ஒரு பிரச்சனை வெடிச்சிருக்கு. அதை எப்படி நீ அரெஸ்ட் பண்ணலாம்? காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராகவே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு என்கிறது நம்முடைய செய்தி ஊடகம். எங்கே இருக்குது சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஐயா திருமாவளவன் அவர்களே, இதோடி மட்டும் கிடையாது. அடுத்ததா கந்துவெட்டி கொடுமை, வட்டி கேட்டு மிரட்டிய விசிக பிரமுகர், தாய் மகள் எடுத்த விபரீத முடிவு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை பார்க்க நேர்ந்தது. என்ன மாதிரியான வீடியோ? இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு யாருக்கும் தெம்பு திராணி அதெல்லாம் இல்லையா, இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை. நல்லபடியாக ரவுடிகள் அராஜகம், அதுவும் ஒரு கவுன்சிலர் வீட்டுக்குள்ளேயே அடைக்கலம் இருக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா சீமான் அவர்கள் கேட்பதற்கும், இபிஎஸ் அவர்கள் கேட்பதற்கும், அண்ணாமலை அவர்கள் கேட்பதற்கும் பதில் என்ன? ஐயா சட்ட ஒழுங்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான். நீங்களே உங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு பண்ணலாம். யாரும் என் மேலே கேஸ் போட்டுறாதீங்க, நான் பாட்டுக்கு இந்த யூடியூப் வச்சு நடத்திட்டு போயிட்டுருக்கேன். மக்கள் ஏதாவது விழிப்படையட்டுமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தானே தவிர வேறு எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.